தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இத்தனை நாட்கள் நம்ம ஆவலுடன் காத்துட்டு இருந்த அந்த நாள் வந்துவிட்டது. அதாவது தேர்தலுக்கான நாள் நெருங்கிருச்சு. அதாவது நாளைக்கு தான் தேர்தலுக்கான நாள். அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி நம்ம எல்லாரும் வாக்களிக்கிறதுக்கான நேரம். நம்மளுக்கான கேண்டிடேட்ஸை, நம்மளுக்கான ரெப்ரசன்டேட்டிவை, நம்ம தொகுதிக்கான பிரச்சனைகளை பேசக்கூடிய, சட்டசபையில் பேசக்கூடிய, அதுக்கான சொல்யூஷனை, அதுக்கான தீர்வை வாங்கி கொடுக்கறதுக்கான நல்ல ஒரு நபர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான நாள். நல்ல ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கான நாள். நாளைக்கு 5 வருஷத்துக்கு ஒருக்கா நம்மளுக்கு கொடுக்கப்படுற ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்புன்னு நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நேற்று வரைக்கும் நம்ம கற்றணும். நேற்று 6 மணி வரைக்கும் வீடியோ போட்டோம், பேசணும், பிரச்சாரங்களை பண்ணோம். நான் களத்தில் நம்ம ஒவ்வொரு தொகுதிகளுக்கு போனோம். ஒவ்வொரு தொகுதிக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 1-2 தொகுதிகளுக்கு டைரெக்டாக பிரச்சாரங்களில் ஈடுபட்டேன். எனக்கு பெரிய லெவலில் அதை வெளியே காட்டிக்கல. அது கொஞ்சம் விஷயங்களை நம்ம இன்டெப்த்தாக பண்ணோம். சில கேம்பெயின்ஸ் மேக் பண்ணோம், சில பிரச்சனைகளை எடுத்து பேசணும். ஒவ்வொரு தொகுதிகளில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் என்னென்ன தவறுகளை செஞ்சாங்க, இவங்க என்னென்ன முள்ளமறிகளை செஞ்சாங்க, இந்த கேண்டிடேட்டோட பேக்ரவுண்ட் என்ன, ஃபேக்ட் செக், இவங்க பண்ண அஃபென்சஸ், குற்றங்கள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பேசணும். பல விஷயங்கள் முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணது இந்த லாஸ்ட் ஒரு வருஷத்தில் நானும் நீங்களும் இந்த சேனல் மூலமாகவும் சரி, டைரெக்டாக பல விஷயங்களில் உள்வாங்கியிருக்கோம். அதாவது நம்ம காலேஜ் போகிறத தாண்டி ஜேர்னலிசம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பத்திரிகையாளராக படிக்கிறத தாண்டி, ஒரு அட்வொகேட்டாகவும் நம்மளோட கேசஸையும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பார்க்குறத தாண்டி, ஒரு சமுதாய ரீதியான பிரச்சனைகளை தொடர்ந்து பேசிகிட்டு வந்தோம். தொடர்ந்து பேசி எனக்கு மனசாட்சிக்கு குத்தாதபடி எந்த ஒரு மோசமான கேண்டிடேட்டையோ, இல்லை எந்த ஒரு நல்ல கேண்டிடேட்டையோ, மோசமான கேண்டிடேட்டையோ நான் ஆதரித்ததும் கிடையாது. ஆதரித்ததுன்னா நான் எப்படி சொல்கிறேன்னா, இவங்களுக்கு நீங்கள் வாக்களிங்க, இந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிங்க, வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் இந்த கட்சிக்கு வாக்களிங்க, இவங்க வாக்களித்து இவங்களை நீங்கள் ஆட்சி கட்டில் உட்கார வைங்க அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது, சொல்லவும் போகிறதும் கிடையாது. நான் இந்த தேர்தலில் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் இத்தனை நாள் கற்றுட்டு இருந்தோம். இத்தனை நாட்கள் ஏதோ எனக்கு விவரம் தெரிஞ்ச சில விஷயங்களை உங்ககிட்ட இந்த சேனல் மூலமாக, வீடியோ மூலமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புனே நீங்கள் கொடுத்தீங்க. பலர் இதை ஷேர் பண்ணிங்க, வீடியோஸ் ஹைப் பண்ணிங்க. பலாயிரக்கணக்கான மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் வீடியோஸை பார்த்தீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச பட்டில் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் நம்ம நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது. இந்த பிரச்சனைகளை தீர்க்கணுன்னா யார் வந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீங்களும் படிச்சிருக்கீங்க. நம்ம எல்லோரும் படித்து விவரம் தெரிஞ்ச மக்களாக இன்றைக்கி உருவெடுத்திருக்கோம். தமிழ்நாட்டு மக்கள் நார்த் இண்டியன்ஸை மாதிரியோ, விஷயங்கள் சுற்றி நடக்கிறது தெரியாமல், இல்லை ஒரு மீடியா நாலேஜ் இல்லாமல் இல்லைங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருக்குமே பல விஷயங்கள் தெரிய வருது. ஸோ ஊருக்குள்ளே இருக்கிற வயசான பாட்டி முதல் எல்லாருமே வாட்ஸ்அப் நோண்டுறாங்க, எல்லாருமே ஃபேஸ்புக் நோண்டுறாங்க, எல்லாருமே நியூஸஸை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச மட்டில் மக்கள் இவ்வளோ நாள் ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ ஓகே, இந்தந்த கட்சிகள் நம்மளுக்கு இந்தந்த இவங்க எல்லாம் ஆட்சி பண்ணாங்க, இந்தந்த தவறுகள் நடந்திருக்கு, இந்தந்த நல்லதுகள் நடந்திருக்கு. ஸோ யாருக்கு நம்ம ஓட்டு போட்டால் கரெக்டாக இருக்கும், எந்த கேண்டிடேட்டுக்கு நம்ம வாக்களிக்கலாம் நம்ம தொகுதியில் அப்படிங்கிற அளவுக்கு உள்ள கெப்பாசிட்டி உள்ள ஒரு நல்ல ஒரு நாலேஜ் நம்ம ஒவ்வொரு நபர்களுக்கும் இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். நானும் என்னால் முடிஞ்ச அளவு இந்த வீடியோ மூலமாக மக்களுக்கு நடந்த அவலங்களை சுட்டி காட்டியிருக்கேன், பேசியிருக்கேங்கிறது நானும் ஒரு பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டாக நானும் எடுத்துக்கிறேன். என்னென்னா, ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயம், டெய்லி ஒரு அரை மணி நேரம் வீடியோஸை பேசுகிறது மூலமாக, ஷார்ட்ஸ் பேசுகிறது மூலமாக நம்ம ஒரு சொசைட்டிக்கான ஒரு கான்ட்ரிபியூஷனாக, ஒரு மனிதனாக பிறந்திருக்கோம். சொசைட்டிக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணுங்கிற ஒரு விஷயத்த திருப்திகரமாக பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த தேர்தலில் நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயந்தான், நம்மளோட யங்ஸ்டர்ஸ், நம்மள மாதிரி இருக்கிற இளைஞர்கள் தான், பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நம்ம தான் இந்த தேர்தலில் மிகப்பெரிய லெவலில் கேம் சேஞ்சராக இருக்க போகிறோம். காரணம் என்னென்னா, நியூ ஜெனரேஷன் வாக்காளர்கள், புது வாக்காளர்கள் இந்த தேர்தலில் அதிகமாக உள்ளே வந்திருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டர்ஸ் யாருன்னா நியூ ஜெனரேஷன் ஓட்டர்ஸ். ஸோ இந்த நியூ ஜெனரேஷன் ஓட்டர்ஸை கவர் பண்ணுறதுக்காக பல ஸ்கீம்ஸ், பல விஷயங்களை பல கட்சிகள் கொண்டு வந்தாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், எல்லோரும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நாளைய தினம், அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி காலையில் தயவு செஞ்சு எல்லோரும் போய் ஓட்டு போடுங்க. நம்மளுடைய ஜனநாயக கடமையை தயவு செஞ்சு எல்லோரும் செய்யுங்க. சென்னையிலேருந்து நான் நேற்று நைட்டு தான் புறப்பட்டு இன்றைக்கி காலைல ஊருக்கு வந்தேன், கன்னியாகுமரிக்கு. ஸோ என்னால் முடிஞ்ச இந்த விஷயத்த நான் செய்கிறது மூலமாக இன்னொருத்தங்களுக்கு அது ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லோரும் தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. இவருக்கு ஓட்டு போடுங்க, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது தெரியும், யாருக்கு போட்டால் மாற்றம் வருங்கிறதும் தெரியும். ஸோ தயவு செஞ்சு நல்ல ஒரு முடிவினை நல்லா யோசித்து, திருப்பியும் சொல்கிறேன், நல்லா யோசித்து ரிவைண்ட் பண்ணி பார்த்து, வேணால் என் வீடியோக்கு பின்னாடி போய் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சேனல்ஸாக இருந்தாலும் சரி, அதுலேயும் போய் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள்.
விஷயங்களை அப்சர்வ் பண்ணிக்கோங்க, உள்வாங்கிக்கோங்க. யாருக்கு வாக்களித்தா நல்ல ஆட்சி அமையுங்கிறத நல்லா யோசித்து சிந்திச்சு அட்லீஸ்ட் இன்றைக்கி ஒரு மணி நேரம் கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு எந்த கட்சிக்கு வாக்களிக்கலாம், எந்த கேண்டிடேட்டுக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிறத குடும்பமாக டிஸ்கஸ் பண்ணி நல்ல ஒரு முடிவினை நாளைக்கு எடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த போலிங் இந்த ஒரு பெர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க, 65% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, 70% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, 80% போட்டிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதை தாண்டி நம்மளோட யங்ஸ்டர்ஸ் இந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு அளவில் பங்காற்றுற காரணத்தினால பெருவாரியான மக்கள் வாக்களித்து இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் வரலாறு காணாத அளவுக்கு போலிங் பெர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தையும் ஒரு அரசாங்கத்தையும் ஒரு நிறுவுறதுக்கான ஒரு மிகப்பெரிய கருவி அவங்களோட விரலில் இருக்க நாளைக்கு தயவு செஞ்சு எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. ஊருக்கு வந்து அவங்களோட ஜனநாயக கடமை யாரெல்லாம் இயற்ற முடியுமோ முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள். லைக் என்னால் முடிஞ்சளவு நான் வந்து சரி ஓகே சில விஷயங்களை நம்ம பிரேக் பண்ணி கண்டிப்பாக வந்து இந்த தேர்தலில் நம்ம ஓட்டு போட்டே ஆகணுங்கிறதுக்கு நான் வந்து கிளம்பி வந்திருக்கேன். ஸோ தயவு செஞ்சு மக்கள் இன்றைக்கி நைட்டு நினச்சாலும் சரி, பலர் வந்து வெளிநாடுகள்லாம் வந்திருக்காங்க, பலர் சிங்கப்பூர், யூஎஸ், யூகே, கனடா பல வெளிநாடுகள்லேருந்து லட்ச ரூபாவுக்கு டிக்கெட் போட்டு வந்திருக்காங்க. எதுக்கு? இந்த ஒரு ஓட்டுக்காக. அவங்களோட ஜனநாயக கடமை என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களோட அடுத்த ஜெனரேஷன் இந்த தமிழ்நாட்டில் தான் வாழ போகிறாங்க. அவங்களோட வம்சாவளியினர்கள் எல்லாருமே இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. சொத்துக்கள் இங்கே தான் இருக்குது, என்னோடய குடும்பங்கள் இங்கே தான் இருக்குது. ஸோ ஒரு ஆட்சி மாற்றம் இருக்கணும். நம்ம என்ன தான் வெளிநாட்டில் இருந்தாலும் இங்கே நம்மளோட குடும்பங்கள் இருக்குது, எல்லாருமே இருக்காங்க. நம்மளோட பிள்ளைங்க நாளைக்கு இங்கே படிக்கணும், வேலை பார்க்கணும். ஸோ எந்த அரசாங்கம் ஏன்னா செய்திகளை தினம் பார்க்குறாங்க. நம்ம வீடியோவில் கீழே பலர் கமெண்ட் பண்ணுறாங்க, ஐம் ஃப்ரம் மலேசியா, ஐம் ஃப்ரம் கனடா, ஐம் ஃப்ரம் யூஎஸ், நான் இங்கேருந்து பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறது. காரணம் என்னென்னா இங்கே நடக்கிற அவலங்கள் பிரச்சனைகளை அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் பலர் வந்து பல லட்ச ரூபாவும் பல்லாயிரக்கணக்கான பணங்களையும் செலவு பண்ணி வாக்களிக்கிறதுக்காக ஊருக்கு வராங்க. ஸோ முடிஞ்சளவு வந்து வாக்களித்து அவங்களோட ஜனநாயக கடமையை ஆற்றி நல்ல ஒரு அரசையும் நல்ல ஒரு ஆட்சியும் மக்களுக்கான ஆட்சியாக நிறுவிப்பீங்க அப்படிங்கிறத நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.